பார்ட் 2 வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையாம். அண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட காசு கொடுத்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இடத்துல கொடுத்துருவேனே அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. ஓகே, இவங்க வந்து ஃப்ரீயாக ரீஒர்க் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ரீஒர்க்கே எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, ரெசின் வந்து பெரிய ஃப்ரேமாக பண்ணி கொடுக்கணும், ஆனால் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு அப்போ தான் முடிஞ்சு. இவங்கெல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு எனக்கு அப்போ தான் டவுட்டே வந்துச்சு. என்ன இவங்க இப்படி ஒரு சீப்பாக கேரக்டர்ன்றதில் சீப் பிஹேவியராக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி புரிஞ்சு எனக்கு. நான் சரி ஓகே, சரி சிஸ், நான் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படி சொன்னேன். இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. ஓகே சிஸ், ஆனால் வந்து நான் வேணால் அமௌண்ட் வேணால் ரிட்டர்ன் பண்ணிடுவா, நீங்கள் அந்த பொருளை வேணால் ரிட்டர்ன் அனுப்பி விட்டுறீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் இல்லை, வேணாம், என்னோட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது என்னோட மெமரி பூ தானப்பா அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேசணும்னு எனக்கு புரியல. கடைசியாக நான் கேட்கவுமே அவங்களுக்கு வந்து சுருக்குன்னு குத்திடுச்சு போல். அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரீ ஒர்க்லாம் ஒன்றும் பண்ணித்தர வேணாம், விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேச்சு? நான் கேட்குறது இந்த ஒர்க்கு என்ன தப்பாக இருக்குன்னு உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன்.